இப்போ Reddy and Murthy bookல sum number 28 redemption of preference sharesல இருந்து பார்க்கலாம். The following was the balance sheet of the Bright Limited as on 31st March 1996. Liabilities, assets information கொடுத்திருக்காங்க. And then பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அதாவது ரன்னிங் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். On this day the company redeemed at a premium of 5% all of its preference shares and debentures. ரெண்டுத்தையுமே redeem பண்ணுறாங்க. For the purpose என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்காங்க. நம்ம அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது இந்த இடத்துல டிபெஞ்சர் ரிடம்ஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னாக்கா 1500 equity shares of 100 each at par. The entire amount being received immediately after redemption of preference shares and debentures, the company issued one fully paid bonus share of 100 for every 3 shares held. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷேருக்கு போனஸ் ஷேர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கணும், 3 ஷேர் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஷோ ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த அபவ் அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் தேர் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போட போகிற என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த டிபெஞ்சர் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விற்றுருக்காங்க இல்லையா, அதுக்கு உண்டான என்ட்ரி தான் போடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 90,000. டிபெஞ்சர் ரிடம்ஷன் ஃபண்டில் வந்து ஏன் 1500 கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அவங்கள பொறுத்த வரைக்கும் 90,000க்கு சேல் பண்ணியிருக்கு. பட் நம்மளோட அசெட் சைடில் பார்த்தீங்கன்னா அது 88,500 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த என்ட்ரி போட்டாச்சு. அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அந்த என்ட்ரி போட்டாகணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன என்ட்ரி போடுவோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,50,000. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிடம்ஷன் டியூக்கு என்ட்ரி போடுறோம். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு உண்டான என்ட்ரி மட்டும் இப்போ போடுறோம். ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு 15% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது 10% வந்து ப்ரீமியம், 5% ப்ரீமியம் அப்படின்றதுனால 10,000 ருபீஸ். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 lakhs, டோட்டலாக 2,10,000. அது முடிஞ்சது. அடுத்து இப்போ ப்ரீமியம் பே பண்ணுறாங்க இல்லையா, அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா 50,000 இருக்குது. ஸோ அதுலேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இல்லை, அதனால இப்போ ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து அதை எடுத்துக்கிறோம். பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் 10,000. அந்த என்ட்ரி முடிச்சாச்சு. அடுத்து ஜென்ரல் ரிசர்வ், அதுலேருந்து நம்ம எவ்வளோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ரூபாய்க்கு 1,50,000. இப்போ எவ்வளோ தேவை, 2 lakhs தேவை. 1,50,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாகவே வருது. அப்போ ரிமைனிங் 50,000 மட்டும் அவங்க என்ன பண்ணலாம், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இவங்களுக்கு செட்டில்மெண்ட் என்ட்ரி என்ன என்ட்ரி போட போகிறோம், 15% redeemable preference shareholders account data to bank account 2,10,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸும் ரிடம்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு 12% டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 1,05,000. அடுத்தது டிபெஞ்சர் ரிடம்ஷன் ஃபண்ட் ஒன்று இருக்குது, அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீமியம் இந்த 5,000 பே பண்ணிடுறாங்க. அதுக்கு உண்டான என்ட்ரி தான் இது, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா 12% டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா போனஸ் ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னுட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிறது 7,500. இப்போ புதுசாக ஒரு 1,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்கு, 9,000 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. அப்போது ஒரு 3 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேருனா 9,000 ஷேர் வச்சுருந்தா எவ்வளோ போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கும், 3,000 போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அதுக்கு வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்லேருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா 50,000 இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் ரிடம்ஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 88,480 இருக்குது. இதில் 1,500 நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் வந்தது இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதில் தானே வச்சுருக்கோம், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சரோட ரிடம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வந்து லெஸ் ஆகுது. அப்போ இப்போ 84,980 கிடைக்குது. ஓகேவா? இப்போது போனஸ் எவ்வளோ கொடுக்கணும் டோட்டலாக அப்படின்னா 3 lakhs கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ரிமைனிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா 1,65,020, அதை வந்து ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கிறோம். அதுதான் பேலன்சிங் அமௌண்ட்டை காட்டிக்கிறோம். அடுத்தது
ஃபைனல் செட்டில்மெண்ட் போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அவங்களுக்கு கேஷ் எல்லாம் பே பண்ணல, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக பே பண்ணதுனால இந்த என்ட்ரி போட்டாச்சு. அடுத்து பிஃபோர் ப்ரிப்பேரிங் த பேலன்ஸ் ஷீட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஷேர் கேபிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு 7,50,000, அதாவது 7,500, இப்போ ஒரு 1,500, இப்போ ஒரு 3,000, மொத்தமாக பார்த்தோம்னா 12,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. ஸோ 12,000 ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் பார்க்கும்போது 12 lakhs. அடுத்தது நோட் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே 50,000 இருக்கு. 10,000 வந்து நம்ம ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு எடுத்தாச்சு. ரிமைனிங் 40,000. ஜென்ரல் ரிசர்வ்ல ஏற்கனவே 6,30,000 இருக்கு. 50,000 எதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரிடம்ஷன் ஆஃப் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட நாமினல் வேல்யூக்கு எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்க்கு எடுத்திருக்கோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 4,14,980. ஸோ இதோட டோட்டல் 4,54,980. அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த இடத்துல எதுவும் இல்லை. கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் கிரெடிட்டார்ஸ் மட்டும் 2,11,520 இருக்கு. டேஞ்சிபிள் அசட்ஸ் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 7,80,000 இருக்கு. இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கரண்ட் அசட்ஸ் பார்க்கும்பொழுது ஸ்டாக் வந்து ஒரு 6,01,800 இருக்கு. டேட்டாஸ் ஒரு 2,60,700 இருக்கு. கேஷ் அட் பேங்க் பார்த்தீங்கன்னா 3 lakhs இருந்திருக்கு. 90,000 சேல் பண்ணதன் மூலமாக வந்திருக்கு. ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக வந்தது. 2,10,000 யாருக்கு கொடுத்தாச்சு அந்த இடத்துல, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுத்தாச்சு, இந்த டிபெஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு. மிச்ச பேலன்ஸ் பார்த்தோன்னா 2,25,000 இருக்குது. ஸோ இப்போ இதோட டோட்டல் வந்து பார்க்கும்பொழுது 10,86,500. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 12 lakhs, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் 4,54,980, அண்ட் தென் நான் கரண்ட்டில் எதுவும் இல்லை. கரண்ட் லைபிலிட்டியில் 2,11,520. ஸோ இதோட டோட்டல் 18,66,500. அசட்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் டேஞ்சபிள் அசட்ஸ் 7,80,000, அண்ட் தென் கரண்ட் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,86,500 இன்க்ளூடிங் கேஷ். ஓகே, ஸோ இப்போ 18,66,500. ஸோ ஹோப் இன்னைக்கு போட்ட இந்த சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் சியில் லாங் ஆன்சர் கொஸ்டின் இல்லையா, பிக் கொஸ்டின், அதில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போனஸ் வந்து ஷேர்ஸை வந்து எதுலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்லேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளான இந்த சம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.